துருக்கி நாடு, அவன்ட்ட வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்கிற மீட்டவுட் பிரச்சனைகளையும் அவனுக்கு வந்து டாலரும் கையிருப்பு போயிடுச்சு. அவன் நிறைய பொருள் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, அதுக்கு ஈடாக கையிருப்பில் இருந்த டாலர்ஸ் தான், யுஎஸ் டாலரை கொடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் இப்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு, ஸ்கேர்சிட்டி வந்துருச்சு. அப்போது அவன் இந்த தங்கத்தை இருக்கிற தங்கத்தை விற்று தன்னுடைய பொருளாதாரத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதனால் துருக்கி நாடு வந்தது இப்போ தங்கத்தை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த இப்போ ஒரு சென்ற மாதம் மட்டுமே 55 டன் விற்றுருக்கதா தகவல் வந்திருக்கு. இன்னமும் நடுவில் தேவைக்கு இருந்தால் அவங்க விற்க போகிறாங்க. அதுதான் அவங்களுடைய சூழ்நிலைகள். இதே துருக்கி வந்து போன வாட்டி வாங்கிட்டு இருந்துச்சு. இந்த தங்க விலை ஏறிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? அவங்க அந்த டைமில் அவங்க செல்வ செழிப்பாக தான் இருந்தாங்க. செல்வ செழிப்பாக இருந்தனால அவங்க வந்து தங்கத்தை வேர்ல்டுலேருந்து மற்ற நாடுகள்லேருந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போலந்து, நெதர்லாந்து, அப்புறம் இந்த துருக்கி, இந்தோனேஷியா, இந்தியா, சைனா, உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இவங்க எல்லாமே தங்கத்தை வாங்கினாங்க. அந்த லிஸ்ட்டில் 10 கண்ட்ரி லிஸ்ட்டில் துருக்கியும் இருந்துச்சு. அவன் அது வரைக்கும் நல்லா தானே இருந்தான். மனுஷனுக்கு ஒரு சூழ்நிலைன்றது எப்போ வரும்னு தெரியாதுல்ல. அது மாதிரி